8வது கனியை குறித்து நாம் பார்த்தோம். அதனால் வரக்கூடிய நன்மைகளை நாம் பார்த்தோம். இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இச்சை அடக்கம் என்கிறதான கனியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். கலாத்தியர் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 23வது வசனம். சாந்தம், இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. 22ஐயும் சேர்த்து வாசிங்க. ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நல்ல குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்ட பிரமாணங்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இருக்கிறது. ஆகையினாலே இந்த உலகத்திலே நாம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிரமாணத்தை நீ கை கொள்ளும் போதுதான் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவருடைய சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. எதுக்காக நான் இந்த வேத வசனத்தின்படி வாழ வேண்டும், எதற்காக நான் இந்த வேத வசனத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வேத வசனத்தை, இந்த கற்பனையை, இந்த கட்டளையை, இந்த பிரமாணத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். அதன்படி உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் அதை. ஆமென். அல்லேலூயா. அதனால நம்முடைய நலனுக்காகத்தான் ஆண்டவர் அதை சொல்லுகிறார். ஆகையினாலே நான் இந்த பிரமாணத்தை ஏன் நான் கடைபிடிக்க வேண்டும், கை கொள்ள வேண்டும், அதை ஏன் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அவர் சகல ஜாதிகளிலும் நம்ம என்ன செய்கிறாராம்? மேன்மையாக வைக்கிறார். ஆமென். அதனால இந்த இச்சையடக்கம் அப்படிங்கிறதான இந்த கனி எதற்காக என்று சொன்னால், கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவதற்காக. ஆமென். அல்லேலூயா. ஆகையினாலே அன்பானவர்களே, இந்த இச்சை அடக்கம் அப்படிங்கிறது என்ன? இச்சை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இச்சை என்பது வேறு, ஆசை என்பது வேறு. ஆசை அப்படின்னு சொன்னா மனதிலே தோன்றுகிறது. மனசில் என்ன பண்ணுது? தோன்றுது. சாப்பிடலாம், அல்லது இங்கே போகலாம், இதை செய்யலாம், இதை வாங்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள், அது ஆசை. அது என்னது? ஆசை. இச்சை என்பது அதற்காகவே முயற்சி செய்வது. ஆங்கிலத்தில் லஸ்ட் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்கு. அது அடங்காத ஆசை. இச்சை என்பது என்னது? அடங்காத ஆசை. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கூட நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், என்னைக்கோ ஒன்று நம்ம என்ன செய்திருப்போம்? வாங்கலாம்னு நினச்சிருப்போம், அல்லது எதையாவது செய்யலாம்னு நினச்சிருப்போம். அது இன்னும் நம்ம மனசில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? போயிட்டே இருக்கும். அது பேர் தான் இச்சை. அது பேர் தான் என்னது? இச்சை. மனிதன் ஆசை என்பது வேற, ஆசைப்படுவது என்பது வேற. ஆனால் இச்சை என்பது அது ஒரு மனிதனை கொன்றுவிடும். ஒரு மனிதனை செஞ்சிடும், கொன்றுவிடும். இந்த அழிவுக்கு காரணமே இச்சைதான். பலவிதமான இச்சைகளை குறித்து இந்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இச்சையடக்கம் உள்ளவர்களாக நாம் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆசை வரலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆசை வருது, ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இச்சை என்பது அடங்காத ஆசை அப்படின்னு சொல்லி இருக்குது. என்னது? சொல்லுங்களேன். அடங்காத ஆசை. அதாவது
அது நிறைவேறாமல் இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா நம்முடைய மனதை அது தினந்தோறும் அது கொண்டுகிட்டே இருக்கும். என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்களேன், என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆமா, நம்மளை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கும், நம்மளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும், துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கும், துயரப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஆசை என்பது, அடங்காத ஆசை என்பது ஒரு மனிதனை அழிக்கக்கூடியதாக அது இருக்கிறது, வேதனைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அது நன்மைக்கு ஏதுவானது அல்ல, அது தீமைக்கு ஏதுவானது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது பாவம் என்று சொல்லுகிறது. ஆமென். ரோமர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே இச்சை பாவம் என்று சொல்லி இருக்கிறது. நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே என்ன செய்தது? பலன் செய்தது என்று சொல்லி இருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான கனி என்று சொல்லி இருக்கிறது. இப்போ நம்ம உலகத்துல என்னெல்லாம் சாப்பிட்டா செத்துருவோம்? விஷம் சாப்பிட்டா என்ன பண்ணிடுவோம்? செத்துருவோம். விஷத்துல நிறைய விஷம் இருக்கு இல்லையா? இயற்கையான விஷமும் இருக்குது, செயற்கையான விஷமும் இருக்குது. இயற்கையான விஷம்லாம் என்னதான்? அது அரளி விதை, அது இயற்கையான விஷம். அது அந்த அந்த அரளி செடியிலிருந்து வரக்கூடிய அந்த கொட்டை இயற்கையாகவே அதில் என்ன வருது? விஷம் இருக்கிறது. அப்புறம் வேற எட்டி காய், எட்டி கொட்டை, அதுவும் என்னதான்? அது விஷம். அதே மாதிரி எருக்கம்பால், அதுவும் என்னதான் சொல்றாங்க? விஷம் அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு இலை இருக்குமே, அது என்ன இலை? உடுவன் இலையா? உடுவன் தலை, அதுவும் என்னதான்? அது விஷம். அப்புறம் செயற்கை விஷம் என்னது? பால்டாயில். செயற்கை விஷம் என்னது? பால்டாயில். கொரோனா மருந்து, எலி பேஸ்ட். அப்போ இச்சை அப்படிங்கிறது என்னது? அது ஒரு விஷம். சொல்லுங்க, இச்சை அப்படிங்கிறது என்னது? ஹலோ, இச்சை அப்படிங்கிறது என்னது? விஷம். மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. ரோமர்ல, நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாய பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே அது என்ன செய்தது? பலன் செய்ததுன்னா என்னது? உறுதியா இருந்தது. எப்படி இருந்தது? உறுதியா இருந்தது. அதனாலதான் நம்ம நம்ம ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவானதை செய்து மரித்து கிடந்தது. பாவம்னா என்னன்னு தெரியாது. பாவம்னா என்னன்னு தெரிஞ்சாலும் அது பாவம் இல்லை. இந்த உலகத்துல அப்படி யார் வாழ்றாங்க அப்படிங்கிற கேள்வியோட இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ நான் இச்சை என்கிற அந்த ஒரு செயல்களிலே என்னுடைய மனம் இருந்தது என்று சொன்னால் நான் மரிக்க போகிறேன். அதாவது எட்டி கொட்டையை சாப்பிட்டுருக்கிறேன், கொடுமை இலையை சாப்பிட்டுருக்கிறேன், நான் என்ன செய்ய போறேன்? சாவ போறேன். ஒரு மனுஷனுக்குள்ள இச்சை இருந்தது என்று சொன்னால், அதாவது அடங்காத ஆசை, அடங்காத ஆசை, அதை அப்படியே மனசுல வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அடங்காத ஆசைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பது. அதை அடைகிறதுக்கு என்ன பண்றது? ஆமா, இது பேர் தான் அடங்காத ஆசை. முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறது, இதை அடைந்தே தீர வேண்டும். அதுதான் யாக்கோபு சொல்லும்போது, இந்த ஆசை, இந்த இச்சை கற்பம் தரிக்கிறது அப்படின்றாரு. என்ன பண்ணுது? வாசிக்கலாமே. யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் எத்தனாவது வசனம்? 15வது வசனம்.
பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த இச்சை என்ன செய்கிறது? அது கருவாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு குழந்தை எப்படி 10 மாசம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை என்ன செய்யுது? பிறக்கிறது. அப்பதான் அது ஆணா பெண்ணான்னு தெரியுது. அது என்னது? ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லி தெரியுது. அது மாதிரி ஒரு மனிதனுக்குள்ளே பாவத்தை பிறப்பிப்பது இந்த இச்சை. பாவத்தை பிறப்பிக்கிறதா என்னது? இச்சை. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நிறைய பேருடைய வாழ்க்கை அழிவதற்கு காரணமானது இந்த இச்சை. சில பேர் பணக்காரன் ஆகணுங்கிற ஆசை இருக்குது. ஆசையில இச்சையில நிறைய இச்சைகள் இருக்கிறது. கிட்டத்தட்ட 13-14 இச்சைகள் சொல்லியிருக்கு. அது அப்புறம் நம்ம பார்க்கலாம். இதனால் இந்த இச்சை என்பது அடங்காத ஆசை. அதில் நிறைய இச்சைகள் இருக்கிறது. அதில் அந்த இச்சைகள் எல்லாம் நம்மை அழிவின் பாதைக்கு கொண்டு போகக்கூடியது. நிறைய பேர் கண்களின் இச்சையிலே விழுந்து என்ன செய்கிறார்கள்? அழிந்து போகிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். ஏவாளை குறித்து படித்தோம் அப்படின்னு சொன்னா அவளுக்கு கண்களின் இச்சை, அப்புறம் மனதின் இச்சை அவளுக்கு. ஏன் அப்படின்னா பார்க்கறதுக்கு அழகா இருக்குதுன்னு சொல்ற. அவ சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? அழகா இருக்குது. சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குது? டேஸ்டா இருக்குது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் தான் இவ்வளவு பெரிய புனிதமான உலகத்தை பாவத்துக்குள் கொண்டு போய்விட்டது. பாவத்தில் இந்த உலகம் போனதற்கு காரணம் ஏவாளுடைய கண்களின் இச்சையும் அவருடைய மாம்சத்தின் இச்சையும் தான் இந்த உலக அழிவுக்கு காரணமானது. அதுபோல அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கும் இதே கண்களின் இச்சை தான், இதே மாம்சத்தின் இச்சை தான் நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிடும், நம்முடைய குடும்பத்தை அழித்துவிடும், நம்முடைய பிசினஸ் வியாபாரத்தை அழித்துவிடும், நம்முடைய தொழிலை அழித்துவிடும், நம்முடைய உறவுகளை அழித்துவிடும், நட்பை அழித்து விடுவது இந்த கண்கள் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும். ஆகையினாலே இந்த இச்சை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடியது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நாசமாக்குவது. அதனால நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இது என்ன செய்யும்னா, ஒரே நாளையில எல்லாம் குழந்தை பிறக்காது. நமக்கே தெரியாது. ஒரே நாளையில குழந்தை பிறக்குமா? சொல்லுங்க. ஒரே நாளையில குழந்தை பிறக்குமா? இல்லை. 10 மாதம் 9 மாதம் நிறைவடைய வேண்டும். 9 மாதம் என்ன பண்ணும்? நிறைவடையணும். அப்பதான் என்ன ஆகும்? அந்த குழந்தை பிறக்கும். நமக்கே தெரியாது. இன்னைக்கு நிறைய நாம் செய்தித்தாளில் பார்க்குறோம், ஊடகங்களில் செய்திகளில் நம்ம கேட்குறோம். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்லாம் என்ன ஆனது? திடீர்னு பார்த்தா வயிறு வலிக்குதுன்னு கொண்டு போய் செக் பண்ணா அது என்ன செய்யுது? கர்ப்பமா இருக்குதுன்னு சொல்றாங்க. காரணம் அதுக்கே தெரியல. அதுக்கே தெரியல. நமக்கே தெரியாது. எப்படி நமக்குள் பாவம் உருவாகுது நமக்கே தெரியாது. ஆகினால ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இச்சை என்பது என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு பாவம். அது என்னது? பாவம். அந்த பாவம் எதற்கு நேராக நம்மை கொண்டு போகும்? மரணத்துக்கு நேராக அது நம்மை கொண்டு போய்விடும். அதனால ஆசைப்படுறது அப்படிங்கிறது, அதாவது நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒன்று கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் அது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்க சொல்றாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் அதை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இயேசுநாதரே பிதாவின் இடத்தில் அப்படிதான் ஜெபிக்கிறார். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும், இந்த கஷ்டம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யணும். பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசுவே அப்படிதான் ஜெபிக்கிறார். அப்ப நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் இன்னைக்கு ஜெபத்திலேயே இச்சை இருக்கிறது. என்னைக்கு
10 வருஷத்துக்கு முன்னால கேட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அது இன்னமும் கேட்டுக்கிட்டே இருப்போம் ஜெபத்துல. இது பேர் தான் இச்சை. இது பேர் தான் என்னது? இச்சை. ஆனா நமக்கு புரிய மாட்டேங்குது. அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அவர் தருவார். அவர் நமக்கு தரதுக்காக தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மை ஏமாற்றுவதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை படைக்கவில்லை. நம்ம யாருமே நம்ம பிள்ளைகளை காமிச்சு ஏமாத்துறதுக்காக வீட்டில் வச்சுக்கிட்டு இல்லை. டேய் இது உனக்கு தான், அந்த வயசு வந்தா கண்டிப்பா உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது மாதிரிதான் ஆண்டவர், நாம் அந்த இடத்திற்கு வந்தால் அதை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அதனால இந்த கண்களின் இச்சை என்பது, மாம்சத்தின் இச்சை என்பது இது சாதாரணமான காரியம் அல்லது நம்மை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் இங்கே என்ன சொல்லி இருக்கிறது, ரோமருக்கு எழுதும் போது பவுல் விதமாக எழுதுகிறார், இந்த இச்சையானது உங்களை மரணத்திலே கொண்டு போய் தள்ளக்கூடியதாக இருக்கிறது. மரணத்துக்கு ஏதுவான பாவம் தான் இந்த இச்சை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலே இந்த இச்சையானது என்ன நமக்கு செய்து அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே கனி கொடுக்காமல் நம்மை தடுத்து விடுகிறது. கனி கொடுக்காமல் நம்ம என்ன பண்ணுது? தடுத்து விடுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அங்கே 18வது வசனத்தை வாசிக்கும் போது விதைக்கிற ஊமையை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்ய மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனாலே பலனற்று போகிறார்கள் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை குறித்து சொல்லும்போது 17வது வசனத்தையும் 18வது வசனத்தையும் சேர்த்து வாசிக்கும் போது, தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் நிலைத்திருக்கிறார்கள், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள், வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றிய உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனாலே பலனற்று போகிறார்கள். இவர்கள் முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் நாம் இன்னும் இந்த கனி கொடுக்க முடியாமல் இருக்கிறோம்? நம்ம இந்த கனியை பத்தி தான், ஆவியின் கனியை பத்தி தான் நம்ம கிட்டத்தட்ட 4 மாதங்களாக நாம் அதை குறித்து தியானித்து வருகிறோம். ஏன் என்னாலே இந்த ஆவியின் கனி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால், இந்த இச்சை என்னை நெருக்குகிறது. இந்த இச்சை தான் என்ன பண்ணுது சொல்லுங்க? இந்த இச்சை தான் நான் கனி கொடுக்க முடியாதபடி என்னை என்ன செய்கிறது? நெருக்குகிறது. அப்போ நான் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இச்சை அப்படிங்கிற இந்த பாவம் என்னை விட்டு போக வேண்டும். ஆமென். இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. அதாவது அதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற முயற்சியை விட்டுட்டா போதும். ஆமென். அதை விட்டுட்டா வேற ஒன்றும் கிடையாது. நம்ம நினைக்கிறோம், ஏடா நமக்கு நம்ம நல்லா தானே ஜெபம் பண்றோம், நல்லா தானே பைபிள் படிக்கிறோம், நம்ம தவறாம ஆராதனைக்கு போயிட்டு தானே இருக்கிறோம், தவறாம நம்ம உபவாசம் பண்றோம், எல்லா காரியங்களும் தசமபாகம் கொடுக்கிறோம், காணிக்கை கொடுக்கிறோம், எல்லாம் தானே கொடுக்கிறோம், ஏன் நம்மளால இன்னும் கனி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா, இன்னும் எனக்கு நான் ஜெபிக்கிற ஜெபத்திலே இச்சை இருக்கிறது. நான் ஜெபிக்கிற ஜெபத்திலே என்ன இருக்கு? இச்சை இருக்கிறது. நான் கேட்பது, ஆண்டவர்கிட்ட கேட்கிறதே என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக கேட்கிறேன் என்று சொல்லி யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை நீங்க வாசிச்சீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே அழகாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதிராலே வருகிறது,
உங்கள் அவயவங்களிலே போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறபடினாலே உங்களுக்கு கிடைக்கிறதில்லை. அப்படியே நீங்கள் ஜெபித்தாலும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் நீங்கள் ஜெபிக்கிறதுனாலே அதை பெற்றுக் கொள்ளாமலும் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நான் என்னுடைய ஜெபமே பாவமாக இருந்தால் இயேசு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் நீர் விரும்பினால் அதை எனக்கு தாங்க, இல்லைன்னா அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. உங்க மன உளைச்சல் இல்லாம இருப்பீங்க, பிரச்சனை இல்லாம இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய ஜெபத்திலே பாவம் இருக்கிறது. உங்களுடைய ஜெபத்தில் என்ன இருக்கு? பாவம் இருக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னால கேட்டதை இன்னமும் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னது? அதாவது இப்படி ஒரு வசனம் இருக்கு, அதுவும் உங்களுக்கு கேள்வியா இருக்கலாம். பிலிப்பியர் 4:6 சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒருத்தர் நமக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை ஏதாவது வாரத்துக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்தலாம், ஞாபகம் இருக்குதாங்க நான் கேட்டேன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. இப்போ அவர் இப்படி சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், தப்பா சொல்லிட்டே இல்லை, எனக்கு தெரியும் எப்போ தரணுமா நான் அதை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டா, திருப்பி வாரம் வாரம் ஃபோன் பண்ணிட்டு இருந்தா என்ன சொல்லுவாரு? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமாங்க? அது மாதிரிதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ சொல்லிட்டியா விட்டுரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை என்ன செய்வார்? ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சும்மா நை 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 நைன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அது பேர் தான் இச்சை. அது பேர் தான் என்னது? இச்சை. சொல்ல தரும்போது தருவார். ஆமே. எதிர்பாராத நேரத்துல எல்லாம் எனக்கோ கேட்டதை தந்திருக்கிறார். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னால கூட கேட்டு இருந்திருக்கலாம், ஆனா மறந்திருப்பீங்க. ஆனா கர்த்தர் அதை தருவார். ஆமே. அது பெரிய, அதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது. ஆமே. அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பிரியமானவர்களே, நான் எப்பொழுதுமே ஆண்டவரை நான் நம்பினால் அதை விட்டுருவேன். அதை என்ன பண்ணிடுவேன்? விட்டுருவேன். ஆண்டவர் சொல்லிட்டார், நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஆகையினாலே இந்த இச்சையானது என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒன்று மரணத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. 2வது, நான் பலன் கொடுக்காதபடி அது என்ன செய்கிறது? என்னை தடுக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முடியாதபடி என்னை தடுக்கிறது இந்த இச்சை. அடுத்தது, இந்த இச்சை என்ன செய்யுதுன்னா நம்மை மோசம் போக்குகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது, என்னை மோசப்படுத்துகிறது என்று சொல்லி, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த இச்சை நம்மை கெட்டு போக செய்கிறது. இந்த இச்சை நம்மை மோசம் போக்குகிறது. நம்மளை மோசம் போக்கிறது. நம்ம என்ன சொல்லணும்னா, அந்த ஆளு நமக்கு மோசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறோம். சொல்றாங்கம்மா? ஹலோ, சொல்றமா? சொல்லியாங்க, இந்த ஆளு ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறோம். என்ன சொல்றோம்?
அப்ப நம்மளை மோசம் பண்றது மற்றவங்களா? இல்ல, என்னுடைய இச்சை தான் என்னை மோசம் போக செய்கிறது. என்னுடைய இச்சை தான் என்னை கெட்டு போக வைக்கிறது. என்னுடைய இச்சை தான் என்னை மோசப்படுத்துகிறது. அதனால நான் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இச்சையை நான் என்கரேஜ் பண்ணக்கூடாது, அதை டெவலப் பண்ணக்கூடாது. நீங்க எவ்வளவு நாள் அதுக்காக ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் கர்ப்பமாயிட்டே இருக்கிறேன். ஒரு பொண்ணு கர்ப்பமாயிடுச்சுன்னா டாக்டர் என்ன சொல்றாரு? ஆமா, டெய்லி அவர் சொல்றதை ஃபாலோ பண்ணணும். டெய்லி என்ன பண்ணணும்? அதை ஃபாலோ பண்ணணும். என்ன சாப்பிட சொல்றாங்களோ அதை சாப்பிடணும். எதை சாப்பிட வேணாம்னு சொல்றாங்களோ அதை சாப்பிடக்கூடாது. எப்படி என்ன வேலையெல்லாம் செய்யணும், என்ன வேலையை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி நடந்துக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? அந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்கும். அது மாதிரி தான் இன்னைக்கு நாம் இச்சையை ஜெபம் பண்ணி டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஜெபம் பண்ணி என்ன பண்றோம்? ஹலோ, என்ன பண்றோம்? டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் முயற்சி பண்ணி டெவலப் பண்றோம். சில பேர் ஜெபம் பண்ணி டெவலப் பண்றாங்க. சில பேர் என்ன பண்றாங்க? ஒரு பொண்ணை பார்த்துட்டா அப்புறம் டெவலப் பண்ணணும். என்ன பண்ணும்? ஜெபத்திலையும் டெவலப் பண்ணும். அப்புறம் அது எங்க போகுது, எங்க வருது, எங்க இருக்குது அப்படின்னு நான் ஃபாலோ பண்ணணும். இது பேர் தான் என்னது? ஆமா, காலேஜ் பஸ் எத்தனை மணிக்கு வருது அங்க போய் நிக்கணும். எப்ப டேப்லெட் போட சொல்றாங்களோ அப்போ போடணும். எப்ப தூங்க சொல்றாங்களோ அப்போ தூங்கணும். அப்பதான் அந்த குழந்தை பிறக்கும். அப்போ இப்படிதான் டெவலப் ஆகுது. இது என்ன ஆகுது? இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்களா, அல்லது ஃபேஸ்புக்ல இருக்கிறாங்களா, ட்விட்டர்ல இருக்கிறாங்களா, இதெல்லாம் தேடி அதை டெவலப் பண்ணும். அது என்ன பண்ணும்? அப்புறம் ஒரு நாளைக்கு அது என்ன ஆகும்? குழந்தையா பிறக்கும். என்ன பிறக்கும்? அந்த குழந்தையா பிறக்கிறது தாங்க 10 பேருக்கு தெரியுது. குழந்தை பிறந்தாதான் நம்ம பிரச்சனை எப்பதான் வெளியே தெரியுது. ஆமா, 9 மாசம் முடிஞ்ச பிறகுதான் என்ன ஆகும்? அது முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது வெளியே தெரியும். வெளியே தெரியும் போது கேட்கிறாங்க, அப்பயும் என்ன பண்றது இல்லை? அடடா, இப்படி பாவம் பண்ணிட்டோமே நினைக்கிறது இல்லை. அதுக்கு நிறைய காரணங்களையும் நிறைய சந்தில எல்லாம் அடைச்சி அதெல்லாம் அப்படியே பூசி மொழுகி நியாயப்படுத்தி இப்படியெல்லாம் பண்ணி அது அப்புறம் கொஞ்ச நாள் ஓடிட்டு இருக்கு. அது வளரும். அப்புறம் அது நடக்க ஆரம்பிக்கும், ஓட ஆரம்பிக்கும், அப்புறம் பறக்க ஆரம்பிக்கும், பறந்துடும். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த இச்சை என்பது எவ்வளவு நம்மை மோசம் போக்குது பார்த்துக்கோங்க. ஆகையினாலே இந்த இச்சை என்பது மோசம் போக்குகிறதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இதை விடுவதற்கு என்னதான் வழி அப்படின்னு சொன்னா, வெரி சிம்பிள், ரொம்ப சுலபமான வழிதான். அதை தான் நம்ம கையாளுறதே கிடையாது. அதான் நம்ம என்ன பண்றது இல்லை, கையாளுறதே கிடையாது. அப்ப இந்த இச்சையிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நான் பின்னும் சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நீங்கள் நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்றதை கேளுங்க, அப்பொழுது நீங்கள் மோசம் போகாம இருப்பீங்க. அப்பொழுது நீங்க மரணத்துக்கு நேராக போகாம இருப்பீங்க. இயேசு சொல்றதை கேளுங்க, கெட்டு போகாம இருப்பீங்க. இல்லைன்னா கெட்டு போயிடுவீங்க, இல்லைன்னா மோசம் போயிடுவீங்க, இல்லைன்னா நீங்க மரணத்தை சந்திச்சிருவீங்க. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அப்படி நீங்க நடக்க ஆரம்பிங்க. உங்களுக்காக யார் ஜெபம் பண்ணியும் உங்க பிரச்சனை தீர போறதெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னமும் இந்த நம்ம இந்தியாவினுடைய ஒரு சாபம் என்ன அப்படின்னு சொன்னா, ஏன்னா நாமெல்லாம் அந்த பழைய அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கிறோம். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு பூசாரி இருப்பான். பூசாரி கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் பூசை பண்ணா சாமி பார்த்துக்குவார். அவர் பூசை பண்ணா, ஆமா தானேங்க. நம்மளாம் இந்துவா இருக்கும்போது என்ன பண்ணோம்?
நாம என்ன வேணா பண்ணலாம். கள்ளக்காதலியை கூட்டிகிட்டு கூட கோயிலுக்கு போகலாம். இன்னைக்கு நிறைய பேர் கள்ளக்காதலியை கூட்டிட்டு கோயிலுக்கு போறாங்க. அங்க போய் ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க. அங்க கள்ளக்காதலியோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு என் குடும்பத்தை பார்த்துக்கான்னா அவர் ஓகே வெரி குட் நீ போயிட்டு வாங்குறாரு அப்படின்னு சொல்றாரு. நீ போயிட்டு வா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் அந்த பழைய காலத்து பழக்கம். அது மாதிரி இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா பாஸ்டருக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டா என்ன ஆயிடும், அது 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 சரியாயிடும். அது மாதிரி பூசாரிக்கு நிறைய பேர் எழுப்பி இருக்கிறாங்க கிறிஸ்தவத்தில். நீ என்னமோ பண்ணு, நீ அக்கிரமம் பண்ணு, அநியாயம் பண்ணு, எவனையாவது கெடுத்து குடிச்சவராக்கு, ஆனால் பிரச்சனை கிடையாது, எனக்கு பணம் அனுப்பிச்சிட்டீங்கன்னா நான் உனக்காக ஜெபம் பண்ணுவேன், பிரச்சனை தீரும் அப்படிங்கிறாங்க. தயவு செய்து மோசம் போயிடாதீங்க. நீங்க வசனத்தின்படி வாழாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் நடக்க போறது கிடையாது. என்ன உனக்காக நான் இல்லை, ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் உனக்காக என்ன பண்றாரு? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்துல உனக்காக ஆண்டவர் இரவும் பகலும் வாக்கு கடகாத பெருமூச்சுகளோடு அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களின்படி நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உனக்காக ஜெபம் பண்றார். ஆவியானவருடைய ஜெபத்தை விட இந்த உலகத்துல எந்த கொம்பனாலையும் உனக்கு ஜெபம் பண்ண முடியாது. எந்த கோபன ஜெபம் பண்ணி உனக்கு விடுதலை தர முடியாது. அவரே உனக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார்னா இந்த உலகத்துல நான் இச்சையடக்கம் இல்லாதவனாய் வாழ்ந்தால் தானே அது போயிடும். ஆமென். அல்லேலூயா. ஆகையினாலே அங்க போனா ஆகும், இங்க போனா ஆகும், அந்த சர்ச்சுக்கு போனா ஆகும், இவர் ஜெபம் பண்ண ஆகும், அவர் ஜெபம் பண்ண ஆகும்னு தயவு செய்து நினைக்காதீங்க. யாரு ஜெபம் பண்ணாலும் உங்களுக்கு ஒன்றும் நடக்க போறது கிடையாது. நீங்கள் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஆகையாலே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த பாவத்துல நான் சிக்கிக் கொள்ளாதபடி, இந்த பாவத்துல நான் சிக்கி அழிந்து போகாதபடி நான் வாழ வேண்டும் என்று சொன்னால், ஆவியானவர் எனக்கு என்ன வழி சொல்லுகிறாரோ அதன்படி நான் வாழ வேண்டும். ஆமென். அதுக்கப்புறம் நான் என்னை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அங்கே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவினுடையவர்கள் தன்னுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அறையப்பட்ட போது அங்கே நின்ற போர் சேவகர்கள் எல்லாம் பார்த்து சொன்னாங்க, இயேசுவே நீ கடவுளா இருந்தா இறங்கி வாங்கன்னு சொன்னாங்க. கடவுளா இருந்தா இறங்கி வான்னு சொன்னாங்க. அவர் என்ன இறங்கினாரா? சொல்லுங்க, இறங்கினாரா? இல்லை. இப்ப நம்மையும் கூட இந்த மாதிரி சொல்லுவாங்க, நீ உண்மையா இருப்பதற்கு பதிலாக பொய்யான வாழ்க்கையில நீ போறதுக்கு உன்னை தூண்டுவார்கள். ஆண்டவருடைய விருப்பப்படி நீ நடக்க முடியாமல் உன்னை ஆண்டவரை விட்டு விலக செய்வதற்கு எத்தனையோ வழிகளை பிசாசு கொண்டு வருவார். அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துறாதீங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணிடாதீங்க, இடம் கொடுத்துறாதீங்க. அப்போ நான் தினந்தோறும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். ஆமென். தினந்தோறும் நான் என்ன பண்ணும்? ஆமா, காலையில எழுப்பி ஜெபம் பண்ணி என்னை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுடைய சரீரங்களை அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். அதனால தினந்தோறும் என்னுடைய சரீரத்தை, என்னுடைய எண்ணங்களை, சிந்தனைகளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். அப்போ நான் என்ன செய்வேன்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டா நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் பாதுகாத்துக் கொள்வார். ஆமென். அல்லேலூயா.
ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு ஆண்டவர் காட்டுகிற வழியிலே நடக்க வேண்டும். இரண்டாவது, அனுதினமும் என்னுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். கண்களின் இச்சை வருகிறதா, கண்ணை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. யோபு தான் சொல்றாரு, தேவனோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாயிருப்பது எப்படி? என் கண்களை ஆண்டவரிடத்திலே உடன்படிக்கை பண்ண வேண்டும், என்னுடைய செவியை ஆண்டவர்கிட்ட உடன்படிக்கை பண்ண வேண்டும், என்னுடைய காலை ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும், என்னுடைய கரத்தை ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னா அதை பிசாசு தீட்டுப்படுத்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால என்னுடைய வாழ்க்கையில நான் அந்த இச்சையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்கேற்றபடி இயேசு சொல்லுகிற வழியிலே நடக்க வேண்டும். இரண்டாவது, என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஆண்டவருக்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென். எதுக்காக அப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, அது சொல்றாரு 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, ஏன் நான் அப்படி வாழணும் அப்படின்னு சொன்னா, அங்கே பவுல் சொல்லுகிறார், அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு இச்சையடக்கம் உள்ளவர்களாய் எல்லாரும் ஓடுறாங்க, ஆனால் நாம் அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்காக நாம் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பந்தய சாலையிலே ஓடுகிறவன், பந்தயத்திலே போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்ய வேண்டும். ஆமென். ஏன் நான் இச்சையடக்கம் உள்ளவனாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், எனக்கு ஆண்டவர் அழிவில்லாத ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நித்தியத்திற்கு நான் போக வேண்டும். ஆமென். அதை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே நான் இச்சையடக்கம் உள்ளவனாக வாழ வேண்டும். ஆமென். சமாதானத்தோடு வாழ வேண்டும், நிம்மதியாய் வாழ வேண்டும், பிரச்சனை இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் இச்சையடக்கம் உள்ளவனாக வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினாலே அன்பானவர்களே, இந்த கால வேளையிலே நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை இந்த இச்சையடக்கம் உள்ளவனாக வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவரே உடைய விருப்பமாக இருக்கிறது. கனி கொடுக்கிற மரம் எதுவோ அதை நீ அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தமடுகிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுப்பதற்காக ஆண்டவரே இந்த நாளிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியின் கனியிலே ஒன்று இச்சையடக்கம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த இச்சை அடக்கம் தான் ஆண்டவரே தேவரே நாங்கள் அழிவில்லாத கிரீடத்தை பெறுவதற்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இச்சையடக்கம் இல்லாமை பாவம் என்று சொல்லி இருக்கிறது, இச்சை பாவம் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் பாவத்தை விட்டு விடுதலை பெற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த இச்சையானது எங்களை மோசம் போக்குகிறதா இருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த இச்சையானது ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்க முடியாதபடி எங்களை நெருக்கி போடுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இச்சையடக்கம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் உம்முடைய வழிகளிலே நடக்க வேண்டும், ஆவியின்படி நாங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. தேவரே, நாங்கள் உம்முடைய ஆவியினாலே நடத்தப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் ஆண்டவரே தினந்தோறும் சிலுவையிலே நாங்கள் அறைவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீராக. அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இச்சையடக்கம் உள்ளவர்களாய் வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஒத்தாசை பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், எல்லோரும் கனி கொடுக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.